அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. 100 நாள் ஒழுக்கமா இருக்குதுல. இன்னைக்கு நாள் 92. காலையில எந்திரிச்சதும் பல்ல தேய்ச்சிட்டு பெங்களூர் என்னமா குளிருதுப்பா. இதே கன்னியாகுமரியா இருந்தா அப்படியே ஆப்போசிட், அவனுக்குள்ள வச்ச மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அங்க என்ன நிலவரம் தெரியல. யாராச்சும் கன்னியாகுமரியில இருந்து பாத்துட்டு இருந்தா வானிலை எப்படி இருக்குன்னு லைட்டா கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. நம்மளும் கன்னியாகுமரிக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விசிட்ட போடணும். இங்க இருந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. அங்க போய் கொஞ்சம் மன நிம்மதி ஆக்கிட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும். இந்த கூமாப்பட்டி ட்ரெண்ட் ஆனதுல இருந்து நம்ம பசங்க எல்லாரும் கன்னியாகுமரி கன்னியாகுமரி கன்னியாகுமரின்னு ரீல்ஸ்ல போட்டு தாக்கிட்டானுங்க. ஆனா உண்மையில சொல்றேன், கன்னியாகுமரி ஒரு அண்டர் ரேட்டடான டூரிஸ்ட் ஸ்பாட். அவ்வளவு ஹிடன் ஸ்பாட்ஸ் இருக்கு. இப்பதான் ரீல்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. அதெல்லாம் கன்னியாகுமரியில இருக்க பாதி மக்களுக்கு நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் இடம் இருக்குன்னு தெரியாது. உண்மையா சொல்ல போனா எனக்கே நிறைய இடம் தெரியாது. நானே ரீல்ஸ்ல பார்த்துதான் என்னடா நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் இடம் இருக்கா அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். இத்தனையும் அந்த இடம் என் வீட்டுல இருந்து ஒரு 10 to 20 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். அந்த இடத்துக்கு நான் போயிருக்க மாட்டேன். உள்ளூர்ல இருக்க எனக்கே பாதி இடம் ஹிடன் தான். வெளியூர்ல இருக்க உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? கன்னியாகுமரிய தமிழ்நாட்டுல இருந்து இவனுங்க ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. கேட்டீங்களா? ஒரு அருமையான இடத்த டெவலப் பண்ணதை விட்டுட்டு அதை சுரண்டி தின்னுட்டு இருக்கானுங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் போனா கன்னியாகுமரியா அப்படியா அது எங்க இருக்கு அந்த மாதிரி இவனுங்க சுரண்டி தின்றுவானுங்க. நம்ம அதுக்குள்ள அவ்வளவு டீப்பா போக வேண்டாம். புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கருத்து வாட் டைம் ட்ரைங் டு சே இஸ் 1 day ட்ரிப்போ 4 day ட்ரிப்போ கன்னியாகுமரியை உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. விஷயம் என்னன்னா, கன்னியாகுமரியை பத்தி விஷயமா தெரிஞ்சவனா கூட வச்சுக்கோங்க. பாராட்டா ஒழுக்க முக்கிய மக்களே.